ஆதி குணசேகரன் வீட்ல தங்கியிருந்த அமுதாவை காணோன்னு கம்ப்ளைண்ட் வருது. போலீஸ் விசாரணையில அவ வேற எங்கேயும் போகல, ஜனனி இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கான்னு நல்லா தெரியுது. இதனால ஜனனிக்கு பெரிய இடியா இருக்கு. ஆதி குணசேகரன் தன்னோட எதிரிகளை காலி பண்ண எப்பவுமே திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா இந்த தடவை அவன் கையில எடுத்திருக்கிறது கொலை ஆயுதம்னு தெரிஞ்சதும் ஷாக் ஆயிடுச்சு. போலீஸ்காரங்க ஜனனி வீட்டுக்கு வந்து சோதனை போடும்போது மொட்டை மாடியில ஏதோ மர்மமா ஒரு பெரிய கவர் கிடக்கு. ஜனனி டென்ஷனா அதை பார்க்க போலீஸ் அதை திறக்கிறாங்க. உள்ள அமுதா செத்து கிடக்கிறத பார்த்து ஜனனி கத்துறா. அமுதா செத்துட்டான்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணதும் மொத்த பழியும் ஜனனி மேல விழுது. இது பூராவுமே ஜனனியோட வேலையை கெடுக்கவும் அவளை ஜெயிலுக்கு அனுப்பவும் ஆதி குணசேகரன் போட்ட மாஸ்டர் பிளான் நல்லா தெரியுது. இந்த சாவுனால சீரியல்ல இனிமே நிறைய அதிரடியான திருப்பங்கள் வரலாம். ஜனனி கைது. ஆரம்பத்துல கிடைச்ச சாட்சி எல்லாம் ஜனனிக்கு எதிரா இருக்கிறதால அவளை போலீஸ் விசாரிப்பாங்க. இந்த கஷ்டமான நேரத்துல ஈஸ்வரியும் மத்த பொம்பளைங்களும் ஜனனிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல பயத்துல பின்வாங்கிடுவாங்களா? தன்னோட அண்ணனோட கொடூரமான முகத்தை பார்த்த சக்திவேல் ஜனனியை காப்பாத்த என்ன பண்ண போறான்?